ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு சுவாலஜி அண்டு பயோசுவாலஜி. நீங்கள் வந்து பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி அண்டு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, லெசன் நம்பர் 5, அதுக்கடுத்து 6, 7, 8 இந்த 4 லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சாப்டர் 1 to 4 வந்து பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் 1 to 4 பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் 11th இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அது எல்லாமே பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் வந்து அப்லோட் பண்ணியாச்சு, அதே பிளேலிஸ்ட்டில் இங்கிலீஷ் மீடியத்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதே போல் பியூர் சயின்ஸ் பாட்னி அண்டு பயாலஜி பாட்னி சரிங்களா, பயோ பாட்னி அதையும் அப்லோட் பண்ணிட்டோம் சரிங்களா, போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். நீங்கள் அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே காலாண்டாக இருந்தாலும் சரி, அரையாண்டு, பப்ளிக் எக்ஸாம், எந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து சாப்டர் நம்பர் 5, 6, 7 அண்ட் 8 படிக்கிறீங்களோ நீங்கள் ரிப்பீட்டாக இந்த கொஷின்ஸே படித்தாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு அண்டு ஆஃப் இயர்லி பப்ளிக் எக்ஸாம் சரிங்களா, இதுக்கு எல்லாமே தேவையான மாதிரி டாப் 20 2 மார்க் ஆர் டாப் 10 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து டாப் 10 வேணுமா அல்லது டாப் 20 வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் 11th இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். அதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு எல்லாத்துக்குமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதெல்லாமே பாருங்கள். 2 மார்க்ஸு இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. பிடிஎஃபாக வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். 2 மார்க்ஸு சிறுகுடல் மட்டுமே உறிஞ்சுகள் உள்ளன, இறப்பியல் ஏனிலை திருப்பி கேட்டிருக்கக்கூடிய கொஷினு. ஸ்டார்ச் மூலக்கூறுகள் சிறுகுடலை அடைவது முதல் ஏற்படும் வேதி மாற்றங்களை பட்டியலிட. செரிமான நொதிகள் தேவையின் போது மட்டுமே சுரக்கின்றன, விவதி இதுவும் திருப்பி கேட்டிருக்காங்க. இந்த குடல் உறிஞ்சுகள் இதுவும் கேட்டிருக்காங்க. வாய்க்குழியில் காணப்படும் 3 உமிழ்நீர் சுரப்பிகள். மனிதனோட பரிச்சுத்திரம் லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வேறுபடுத்துக தீகோடான்ட், டைபியோடான்ட் சரிங்களா, இதுவும் அதே போல் பிஎம்ஐ இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கல்லீரோட படமறைந்து பாகம் குறி. உடல் பருமன் ஒபிசிட்டினா என்ன, கல்லீரலின் பணிகள் அப்படி இல்லைன்னா கல்லீரல் பித்த நீரை வந்து எப்படி இது பண்ணுது அந்த கொஷினு. இறப்பியல் உணவு செரித்தல், புரத குறைபாட்டு நோய், உடல் பருமன் சரிங்களா, அது ரிப்பீட் ஆகிருக்கு, மாற்றி நோட் பண்ணி வச்சுங்க. 5 மார்க்ஸ் பாருங்கள். இந்த 2 5 மார்க்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டாக படிச்சிருங்க. வாய்க்குழியில் உணவு செரித்தல் எவ்வாறு நடைபெறுகிறது, சிறுகுடல் உணவு செரித்தலை விவரி. அதுக்கடுத்து 6வது லெசன் நோட் பண்ணி வச்சுங்க. 6வது லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. தட்டைப்புழு, மண்புழு, மீன், இறால், கரப்பாம்பூச்சி, பூனை ஆகியவற்றோட சுவாச உறுப்புகள் இது திருப்பி கேட்கக்கூடிய கொஷினு. கடல் மட்டத்திற்கு மேல் அதிக உயரத்தில் நீண்ட நாள் வாழ ஒருவரின் உடல் எவ்வாறு சரி செய்து கொள்கிறது, இதுவும் கேட்கக்கூடிய கொஷின். நிமோனியா ஏன் ஒரு ஆபத்தான நோய், எந்த ஒரு நிலையில் ஆக்சிஜன் கடத்தலில் சிக்கல்கள் ஏற்படுகிறது, பயனற்ற இடம் டெட் பேஸ்னா என்ன. அதுக்கடுத்து 3 மார்க் கொஷின்ஸ் வந்து பாருங்கள். சுவாச நிருமிகள் யாவை அல்லது குறிப்பு எழுதுக சரிங்களா. அதே போல் சுவாச மண்டல கோளாறுகள் சிலவற்றை பட்டியலிட்டு. நிமோனியா எதனால் ஏற்படுகிறது, உச்சுவாசம் வெளி சுவாசம் ஏற்பாடு இதெல்லாம் திருப்பி கேட்கக்கூடிய கொஷினு. 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் கடத்தலில் உள்ள சிக்கல்கள் யாவை. அதுக்கடுத்து புகைப்பிடித்தலால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள். இது வந்து பியூர் சயின்ஸ்க்கு மட்டும் இருக்கும், பயாலஜி இருக்காது. ஆனால் இந்த ஆக்சிஜன் 2 பேத்துக்குமே இருக்கும். ஸோ 2மே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 7வது லெசன் உடல் திரவங்கள் மற்றும் சுற்றோட்டம். இதில் கூட 2 மார்க் 3 மார்க் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு 2 மார்க் பாருங்கள். தமனி சிரை வேறுபடுத்துக. மிட்ரல்ஸ் வாழ்வு மற்றும் அரைச்சந்திர வாழ்வு வேறுபடுத்துக. வலது வென்ட்ரிக்கல் சுவர் இடது வென்ட்ரிக்கல் சுவரை விட மெல்லியது ஏன், இதய ஒலிகள் என்றால் என்ன, அவை எப்போது உருவாக்கப்படுகிறது, பிளாஸ்மா குறிப்பு வரைக. இரத்த சிவப்பணைக்குள்ள கல்லறை அல்லது இடுகாடு அது முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுங்க. இதய துடிப்பு என்பது என்ன, ஸ்டெத்தஸ்கோப் இது வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். அதேபோல் இசிஜி அதுவும் பியூர் சயின்ஸ்க்கு மட்டும் இருக்கும். குறிப்பு வரைக ஆஞ்சியோகிராம். 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, திறந்த வகை சுற்றோட்டம், மூடு வகை சுற்றோட்டம் இது திருப்பி கேட்கக்கூடிய கொஸ்டின். நிணநீர்னா என்ன, அதோட பயன், இரத்தத்தின் ஆக்கக்கூறுகள். 5 மார்க் பார்த்தீங்கன்னா, இரத்த வெள்ளையன்களின் வகை, இதய துடுப்பு தோன்றல், இதய நுரையீரல் உயிர்ப்பித்தல் என்றால் என்ன, சுற்றோட்டத்தின் கோளாறுகள் ஏதேனும் 3 விவரி. அதுக்கடுத்து லாஸ்ட் லெசன் அதாவது குவார்டர்லி போர்ஷனுக்கான 8th லெசன். நீங்கள் வந்து குவார்டர்லி ஆர் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இந்த கொஷின்லாம் படிச்சுக்கலாம். அதில் 2 மார்க் பாருங்கள். புரோட்டோநெஃப்ரிடியா மெட்டாநெஃப்ரிடியா திருப்பி கேட்கக்கூடிய கொஷினு. குழல்களில் சுரத்தல் என்றால் என்ன, சிறுநீரக பணிகளை நெறிப்படுத்தும் 3 ஹார்மோன்கள், சிறுநீர் பெருக்கெதிர் ஹார்மோனின் பணி, ஊடுகலப்பு ஒத்தமைவான்கள், ஊடுகலப்பு ஒழுங்கமைவான்கள் வேறுபாடு. அதேபோல் யூரிகளின் ஸ்டீலோகளின் வேறுபாடு, நெஃப்ரான்
ஆர்னித்தைன் சுழற்சி, அக்வாஃபோரின். அதுக்கடுத்து 3 மார்க் பார்த்தீங்கன்னா மனித உடலில் சிறுநீர் எவ்வாறு உருவாகிறது, சிறுநீரோட பணிகளை நெறிப்படுத்தும் ஹார்மோன், சிறுநீரகத்தின் நீள்வெட்டு தோற்றத்தின் படம் வரைந்து பாவம் குறி, ஹென்லேயின் வளைவு. ஹென்லே வளைவுலாம் திருப்பி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நெஃப்ரானோட அமைப்பு விவரி. இது திருப்பி கேட்கக்கூடிய கொஷினு. இரத்த ஊடு பகுப்பு, சரிங்களா, இதுவும் திருப்பி கேட்கக்கூடிய கொஷின். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ண கொஷின்லேருந்து நீங்கள் வந்து மிட்டம் எக்ஸாம் கொஷின் படிச்சிருந்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் டாப் 20 ப்ளஸ் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின், சரிங்களா, அது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.